श्री गुरुभ्यो नमः। नमो व्रातपतहि नमो गणपतहि नमः प्रपदपतहि नमस्ते स्तुलंबोदराज एकदंताय विघ्नविनाशिने शिवसुधाय श्री वरदमूर्तये नमो नमः। आदित्याज सोमाज मंगलाज बुधाज गुरुशुक्रशनिभ्यश्च राहवे केतवे नमो नमः। ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்குகின்றோம், பிரபஞ்சத்தை வணங்குகின்றேன். உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு நேயர்களே, ஆவணி மாத ராசி பலன்கள் இந்த ஆவணி மாதம் எல்லோருக்கும் சிறப்பான முறையில் இருக்க போகுது. அப்படி இந்த ஆவணி மாதத்தை நாம் பார்க்கின்ற பொழுது ஆவணி மாதத்தில் இரண்டு அற்புதங்கள் நிகழுது. ஒன்று, சூரிய பகவான் நீண்ட நாட்களுக்கு பிறகு தன்னுடைய சொந்த வீடான சிம்மத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார். இந்த சூரியன் ஆட்சி பலம் பெறுகின்ற காரணத்தினாலே அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியல் தலைவர்கள் நல்ல நேம் கிடைக்கக்கூடிய மாதமாக, ஒரு பேர் புகழ் விளங்கக்கூடிய மாதமாகவும் இந்த ஆவணி மாதம் 12 ராசி அன்பர்களுக்கும் அமைகிறது. உங்களுக்குன்னு இல்லை, 12 ராசிக்கும். சூரியன் ஆட்சி பலம் பெறுகிறார். அப்போ சூரியனை நோக்கித்தான், சூரியன்ட்டு ஒளியை பெற்றுத்தான் 9 மற்ற 8 கிரகங்களும் ஒளியை பெறுகின்றன. வாங்கி தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ இந்த 9 கிரகங்கள் மட்டுமல்லாது 1008 அண்டங்களுக்கும் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவன் சூரியன். அந்த சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுகிறான். அது ஒரு தனி சிறப்பு. அதே போல் சுக்கிர பகவான் தனக்கு 5வது வீடாக இருக்கக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் கன்னி ராசியிலே அமைகிறார். அது ஒரு தனி சிறப்பு. எப்பொழுதுமே குருவுக்கும் சுக்கிரனுக்கும் திரிகோண தொடர்பு ஏற்படுகின்ற பொழுது அந்த குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் பல வெளிநாட்டு யோகங்களை ஏற்படுத்தும், பல திருமணங்களை நடத்தி வைக்கும், பல திருமண தடைகளை விலக்கும், பல பிரிந்த தம்பதிகளை ஒன்று சேர்க்கும், பல கஷ்டங்களை எல்லாம், பெண்களால் வரக்கூடிய தொந்தரவுகள், இல்லற வாழ்க்கையிலே வரக்கூடிய இடர்பாடுகள், இவற்றையெல்லாம் விளக்கக்கூடிய ஒரு அற்புதமான தொடர்பு இந்த குரு சுக்கிரன் தொடர்பு. அப்போது ரிஷபராசிக்கு 5வது வீடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கன்னி ராசி. அப்போது சுக்கிர பகவான் கன்னி ராசியிலே சஞ்சாரம் செய்கின்ற பொழுது தனக்கு 5, 9ஆக அமைகிறார். இதுக்கு மேலே இந்த ரிஷபத்தில் குரு இருக்கார். இவங்களுக்கு அங்கே திரிகோணத்திலே பார்ப்பீர்களே ஆனால் சனி பகவானுடைய வீடு, ராகுவுடைய தொடர்பு அங்கே ஏற்படுகிறது. அப்போ சனி, குரு, சுக்கிரன், ராகு இவங்கெல்லாம் இந்த ஆவணி மாதத்தில் நல்லா பலம் பெற்ற கிரகங்களாக, பவர் உடைய ஒரு பிளானட்ஸாக விளங்குகிறார்கள். இப்போ இந்த 5 கோள்களை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம இந்த ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். அதே போல் இந்த குரு சுக்கிரன் யோகம் 12 ராசி அன்பர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பண யோகத்தை, தனயோகத்தை வாரி வழங்குகிறது. ஃபண்டு ஃப்ளோ கிடைக்க போகுது. ஏன்னா குரு சுக்கிரன் யோகங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு யோகம். அதே போலத்தான் சினிமா துறைக்கும் அதி அற்புதமான யோகம். குரு சுக்கிரன்றது சினிமா துறைக்கும் கலைத்துறைக்கும் உரித்தானது. வருமானங்கள் வீடு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும், வீடே சுபிக்ஷமாக இருக்கும், நிறைய மங்கள விசேஷங்கள்லாம் நடக்கப் போகுது. ஸோ இந்த 5 கிரக அமைப்புகள் அந்த ஆவணி மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். வாருங்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, அப்போது உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கும்? சூரியன் ஆட்சி பலம் பெறுகிறார். என கடகத்துக்கு 2ஆம் அதிபதி சூரியன். அப்போ எந்தெந்த துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்க போகுது அப்படின்னா, அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியல் குடும்பங்கள், வியாபாரம் பண்ணக்கூடிய இடங்களில், தொழில் செய்யக்கூடிய இடங்களில் நிறைய சட்ட சிக்கல்களை சந்தித்து வருகிறார்கள் இந்த கடகராசி அன்பர்கள். இப்படியாக கடகராசியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அரசியல் நண்பர்களே, அரசியல் தோழர்களே, இந்த மாதம் ஆவணி மாதம் ஒரு சிறப்பான மாதமாக உங்களுக்கு அமைகிறது. நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அமையும், வழிகள் பிறக்கும்.
அப்படி உங்களுக்கு ஏதேனும் மனக்கவலைகள், மன கஷ்டங்கள், குழப்பங்கள் இருக்குமேயானால், அடுத்து என்ன செய்கிறது, இது எப்படி ஒப்படைக்கிறது அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பங்கள் இருக்குமேயானால், அதற்குரிய வழிபாடுகள், பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது நன்மை. கடகராசி நேயர்களே, அதே போல் சினிமா துறையில் இருக்கக்கூடிய அன்பர்கள், சினிமா துறையில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கடகராசி அன்பர்களுக்கு நிறைய கஷ்டங்கள், ஸ்பெசிஃபிக்காக ஃபேமிலி சப்ஜெக்டில் நிறைய ப்ராப்ளங்கள் ஏற்படுது. பிள்ளைகளை பற்றிய கவலைகள் அல்லது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கவலைகள், வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள். அப்போ இந்த மாதிரியான கஷ்டங்கள் சினிமா துறையில் இருக்கும். வருமானங்கள் சம்மந்தப்பட்டது, கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், நோய் நொடிகள். அதே போல் இடதோஷங்கள். நான் பொதுவாக அந்த சினிமா துறைக்குன்னு இல்லை, இது அரசியலாக இருக்கலாம், தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம், கம்பெனியாக இருக்கலாம், பெரிய ஃபேக்ட்ரியாக இருக்கலாம். அப்போ இடதோஷங்கள் கடகராசியை பொறுத்தவரையில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்லக்கூடியது இந்த இடதோஷங்கள். அது குடியிருக்கக்கூடிய வீடாகவும் இருக்கலாம், அல்லது இப்போ நீங்கள் புதுசாக வாங்கின இடமா இருக்கலாம், குடியிருப்புகளாகவும் இருக்கலாம். கவனம் தேவை. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா உத்தியோகம். நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான் கடகராசி என்பர்களே, வேலையை பொறுத்தவரையில், உத்தியோகத்தை பொறுத்தவரையிலே சிறப்பானதாக இருக்கும். வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும். அப்போ கூட இருக்கிறவங்கள்ட்ட ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். பிறரை வாழ வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கடகராசி நேயர்களே இந்த இடத்துல உங்களை நீங்கள் இழந்து விடக்கூடாது. அப்போது மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். அதே போல தான் இந்த செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரீக தோஷங்கள், உடல்நிலை, ஆரோக்கியம், மனசு என்னமோ இருக்குது, ஒரு பயமாக இருக்குது, ஒரு குழப்பமாக இருக்குது, என்ன நடக்குமோன்னு எனக்கு தெரியல, அந்த மாதிரியான மனக்குழப்பங்கள், மன பயம் இருக்குமே ஆனால், அல்லது பிள்ளைகளுக்கான உடல்நிலை குறைவுகள் இருக்குமே ஆனால், சின்ன குழந்தைங்க ஆட்டிசம் ப்ராப்ளம் இருக்குது, சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாக்கா நிச்சயமாக அதுக்கெல்லாம் வழிவகைகள் இருக்குது. ஆகவே கடகராசி நேயர்களே, ஆரோக்கிய குறைவுகள், மனசில் பயம் இருக்குமே ஆனால் அதுக்கெல்லாம் அம்பாளுடைய அனுகிரகம், உங்களுடைய தலையெழுத்து ஊழ்வினை கர்மா தான் காரணமாக இருக்கும். அப்போ அதன் பிரகாரம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு சரி செய்து கொள்வது சிறப்பு. கடைசியாக திருமண யோகம். திருமண யோகத்தை பொறுத்தவரையில் எனதருமை கடகராசினியர்களை திருமண யோகங்கள் கைகூடும். திருமணம் சிறப்பான முறையில் நடந்தேறும். நீண்ட நாட்களாக திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய கடகராசினியர்களை நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமண யோகங்கள் கைகூடும். அப்போ அந்த மாதிரியான திருமண தடைகள் இருக்குமே ஆனால் இந்த திருமண தடைகள் விலகும், திருமணங்கள் நடக்கும். அப்படிலாம் நடக்கிறதுக்கு என்ன வேணுமோ, வழிவகை வேண்டுமோ அதை இமீடியட்டாக செஞ்சுக்கிறது நல்லது எனதருமை கடகராசி நேயர்களே. அதே போலத்தான் குடும்ப பிரச்சனைகள், செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரிக தோஷங்கள், வசியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், பணம் கொடுக்கல் வாங்கல், வராத பணங்கள் வந்து சேருதல், பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்து உட்காந்துருக்கக்கூடிய எத்தனையோ கடகராசியை நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த மாதிரி வராத பணங்காசுகள் இருக்குமே ஆனால் அவையும் வந்து சேரும். அப்போ கடகராசினியர்களே இன்னும் கூட நம்ம நிறைய பேசிக்கிட்டே போகலாம். உங்களுக்கு என்ன வேண்டும், உங்களுக்கு என்ன கேள்வி, உங்களுக்கு என்ன தேவை அப்படி என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வாராகி. ஜெய் ஜெய் வாராகி.